பக்கம் பதிலுக்கு ஒரு ஐயா வந்து நீங்க கேஸ் போட்டீங்கல்ல உங்க எண்ணத்துல கொப்புன்னு உச்ச நீதிமன்றம் பண்ண கொட்டிருச்சு. இதுக்கு தான் காழ்ப்புணர்ச்சியோட எதையும் பண்ணக்கூடாது, ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அதை விட்டு ஏன் இப்படி அவசரமா பண்றீங்கன்னு கேட்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆர்எஸ் பாரதி ஐயா. இந்த குறிப்பாக இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை, அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் 2019 இருந்து வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்துவிடவில்லை. உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதிக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்றுதான் பெயர் வைத்து ஏறத்தாழ 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை.